போதும் ஜேசன். வாண்டன் எக்ஸ டேம் பண்ணிட்டான். எசபெல் நியோவை டேம் பண்ணிட்டா. இப்ப மீதி இருக்கிற ஜம்போ மெக்காடிமோ கவுடா தான். ஆனா கருப்பு கண்ணாடி கவுடாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்கலாம். வாங்க போலாம், சீக்கிரமா போய் அதை நம்ம தேடலாம். சரியா சொன்ன. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல, நம்ம உடனடியா கிளம்பணும். நான் எப்பவோ தயார் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா நானும் முயற்சி செய்யறேன். போன தடவை சண்டையில இசபெல் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உனக்கு பொறாமையா இருக்கா? ஆமா, பொறாமையா இருக்கா? ஆமா, எனக்கு பொறாமையா தான் இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? நான் செய்ய வேண்டிய வேலையை வேற யாராவது வந்து செஞ்சாங்கன்னா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவ உதவி செஞ்சிருக்கா, அதனால என்ன? இங்க பாரு, நீயோ கோடா எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? networkhamilton.blogspot.in. என்னால முடியாது. வேற ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லு. ஏதாவது ஐடியா இருந்தா கூட சொல்லு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நீ இப்படி பேசுற? ஜேசன் சொல்லிட்டாங்க, நம்ம அதான் செய்யணும். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஜேசன் இங்க இருந்து போறது உனக்கு பிடிக்கல தானே? ஒரு பக்கம் அப்படிதான் இருக்கு, இன்னொரு பக்கம் அவன் இங்க இருந்து போய் அவங்க அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. ட்ரை ஃபாரஸ்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவன் வீட்டுக்கு அவன் போய் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். ஷாயன், சரி வா கிளம்பலாம். நான் அந்த ஜம்போ மெக்காடிமோவை தேடி கண்டுபிடிக்க போறேன். இந்தா. ராயன், இசபெல், நீ அவளை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? யாருக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எங்கதான் போய் ஒளிஞ்சிருக்கா? அப்படியா? அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். என்ன எப்படியும் நான் அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆமா, நீங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சாப்பாடு எங்களோடதுதான். இன்னைக்கு எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். இதெல்லாம் நாங்க கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நிறையவே இருக்கே. ஒரு நிமிஷம், அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஃபுட்டை தான் தேடிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க. ஆமா, நீ கண்டுபிடிச்சிட்டியே. சிரிக்காதீங்க. நீங்க தேடினா எப்படியாவது நீங்க கோடாவை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஒரு நாள் ஓய்வெடுத்தா என்ன பிரச்சனை? ஜேசன் நாளைக்கு போய் தானே ஆகணும். மீதி நம்ம எல்லாம் தேடலாம். நாம ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொண்டாடலாம். ஜேசன், டைமென்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணும். ஆமா, எனக்கு புரியுது. ரொம்ப நன்றி. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே நாங்க தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருவோம். நல்ல விஷயம் தான். நான் சொன்னது புரிஞ்சுதா ராய்? அது வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா, நான் அதை கண்டிப்பா செய்வேன். ராயன், ஹே, நீ இன்னுமா தூங்கல? தூங்குன, அப்புறம் எழுந்திருச்சிட்டேன். வானத்துல நட்சத்திரங்கள் எப்படி ஜொலிக்குது பாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? இவ்வளவு அழகான வானத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. என்னோட அண்ணா கூட அடிக்கடி இதே வார்த்தையை தான் பேசிட்டு இருப்பான். லியன் தான் உன்னுடைய பிரதரா? ஆமா, அவனும் இந்த வேலையில ரொம்ப ஆர்வமா இருந்தான். ரெட் ஹால்ல இருக்கிற எங்க அப்பாக்கு எப்படியாவது அவன் உதவி செய்யணும்னு நினைச்சான். அதனால அவன் என் கூட எப்பவும் விளையாட மாட்டான். அவனை எப்படியாவது என் கூட விளையாட வைக்கணும்னு கஷ்டப்படுவேன். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் அப்பா என்னையும் லியானையும் வெளியே கூட்டிட்டு போனாரு. தெருவுல ஏதாவது ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு தூங்க சொன்னாரு. என்னது? அப்ப அவங்க தமாஷ் பண்றாங்கன்னு தான் நினைச்சேன். அத பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நாங்க என்னமோ அவரை கோவப்படுத்திட்டோம் போல இருக்கு. அப்பதான் எங்க அப்பா இந்த நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை எனக்கு காட்டினாரு. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் ட்ரை ஃபாரஸ்ட்ல இருக்கிற வானம் இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அழகை நாங்க ரசிச்சதே இல்ல.
அவரு ரெட் ஹூடி கிங் தானே, அதனால அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதான் உங்களுக்கு அந்த அழகா காட்டணும்னு நினைச்சிருக்காரு. சரியா சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல நான் நிஜமாவே ட்ரை ஃபாரஸ்ட ரொம்ப விரும்பினேன் தெரியுமா? ஆனா நீ பல தடவை அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கல. அது தவிர வேற வழியே இல்ல. அரண்மனையில இருக்கும்போது வானத்தை பார்க்க முடியாது. அப்பாதான் குழந்தைங்களுக்கு வழிகாட்டிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆமா, முதல்ல நானும் அந்த கருத்தை ஒத்துக்கல. ஆனா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஒத்துக்கிறேன் ராயன். கண்டிப்பா நம்ம மெக்காடிமோஸை கண்டுபிடிச்சிடலாம். நான் நிறைய விஷயங்களை அப்பா கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் நிறைய விஷயத்த கத்து தராரு. உன் கூட தானே இருக்காரு. ஆமா, ஏராளமான நட்சத்திரங்கள். ஆனா கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன சொல்ற? இந்த மாதிரி சொயின்னு போற நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் உடைய பேரை மக்கள் வைப்பாங்க. ஓ, அப்படியா? நான் இந்த விஷயத்த பத்தி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். என்னுடைய ஃபேவரட் கான்ஸ்டலேஷனுடைய பேரு பிக் டிப்பர். அத நார்தர்ன் ஸ்கைல தான் பார்க்க முடியும். என்னது பிக் டிப்பரா? ஆமா, கிட்டத்தட்ட அது பாக்குறதுக்கு இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி இருக்கு. ஃப்ரைங் பேனா? சரி, சீக்கிரமா போய் தூங்கு. சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். குட் நைட். பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி நான் அந்த மெக்கானிமோவை கண்டுபிடிக்கணும். ரொம்ப அழகான மூன் லைட். என்னை இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட. என்ன? Tune Network Hamilton.blogspot.in. எங்க போறான்? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்த ராத்திரியில தனி எங்க போயிட்டு இருக்கா? மிஸ்டர் கிங், சில பேர் காணாம போயிட்டாங்க. ஒருவேளை கருப்பு கண்ணாடி அவங்கள புடிச்சு வச்சிருக்கலாம். என்னது, கோடவ தெரியாம தனியா போயிட்டானா? அவ ராத்திரி எங்க கிளம்பி போயிட்டான். அவ போறத நான் பார்த்தேன். இசபெல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது பிடிக்கல போல இருக்கு. ஆமா, அப்படி கூட இருக்கலாம். ட்ரெயின் திரும்ப வர வரைக்கும் கண்டிப்பா நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். ஜேசன் கண்டிப்பா ட்ரை ஃபாரஸ்டுக்கு திரும்பி வந்துடுவான் போல இருக்கு. அதனால நம்மள அவசரப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவன் திரும்ப வரத விரும்பல போல இருக்கு. அதான் இவன் ரொம்ப அவசரப்பட்டிருக்கான். ட்ரெயின் திரும்ப வர வரைக்கும் கண்டிப்பா நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். சரி, உன்னோட விருப்பம். கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல நீ திரும்ப வருவன்னு எனக்கு தெரியும். நீ கோடா தானே? நீதான் அந்த கருப்பு கண்ணாடியா? இல்ல, நான் கருப்பு கண்ணாடி இல்ல. நான் ரெட்டாவுக்கு சேர்ந்த 2வது இளவரசன் பிராயன். நீ இளவரசனா? கோடா, நீ என்னோட மெக்கானிமோவா மாறிடு. ஒரு நிமிஷம், நீ திடீர்னு எதுக்கு என்ன டேட் பண்ற? கோடாவை இப்ப நான் என் சொந்தமாக்கிட்டேன். நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க. சரி ஜேசன், இத நான் வந்துட்டேன். அவளை கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. இதுக்கு மேல நம்மளால இங்க வெயிட் பண்ண முடியாது. வாங்க போலாம். ராயன், சரி, நீங்க ரெடியா? ரெடி. 3, 2, 1, go. அத நான் ஒரு தடவை பார்க்கலாமா? கண்டிப்பா. அது சரி. இந்த எந்திரம் பழுதடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன? கருப்பு கண்ணாடிதான். அவங்கதான் நம்மள வேற எங்கேயும் போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால பூமிக்கு திரும்ப போக முடியாதா? என்ன விளையாடுறீங்களா? டார்க் ஐலாண்ட்ல மட்டும்தான் அந்த பாதுகாப்பு இருக்கு. நாம இந்த தீவை விட்டு போயிட்டோம்னா இது உபயோகப்படுத்திக்கலாம். அப்படின்னு சரி, நம்ம கடலை தாண்டி போய் மெக்கானிமாவை தேடலாம். நம்ம டெலிபோர்டேஷனை பயன்படுத்தலாம். ஆமா, அவர் சரியா சொன்னாரு. டெலிபோர்டேஷன் அது பெஸ்ட் ஐடியா. நம்ம ஐலாண்ட தாண்டி ஒரே நிமிஷத்துல போயிடலாம். ஆமா, சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப நல்ல விஷயம். வாங்க போலாம். உடனே கிளம்பலாம். நாம இங்க இருந்ததுக்கான தடையுமே இருக்க கூடாது. ஓகே. ஆமாப்பா,
வடக்கு நோக்கி போகணும். வடக்காப்பா? எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. அங்கதான் டெலிபோர்டேஷன் பேத் இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாவ், ஹலோ பசங்களா. அந்த பொண்ணு மறுபடியும் வந்திருக்கா. நான் தான் கருப்பு கண்ணாடியோட உயர் அதிகாரி ஜெனோசியா. ஓ, அப்படின்னா நீதான் ஜெனோசியாவா? மேண்டாய், நீ முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்காத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஜேசன். ஜேசன், என்னாச்சு? அதுக்குள்ள எல்லாரும் எங்க காணாம போயிட்டாங்க? மிஸ்டர் கே இங்க இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க இல்ல, மத்த மெக்கானிமுஸும் இங்க இல்ல. அப்படின்னா என்னுடைய ஃபேவரட் கான்ஸ்டலேஷனுடைய பேரு பிக் டிப்பர். அது நார்தர்ன் ஸ்கைல தான் இருக்கும். ஆமா, இது பார்க்க பிக் டிப்பர் மாதிரி தான் இருக்கு. நார்த், அவங்க இப்ப நார்த் சைட் தான் போயிருக்காங்க. எங்க பிரச்சனையை முடிச்சு வைக்காம நீ எங்க தப்பிச்சு ஓடல நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்து பயந்துட்டியா? டெலிபோர்டேஷனை பார்த்து நம்ம போய் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இவங்களோட நம்ம சண்டை போடணும். வாங்க சண்டை போடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, இருங்க. இந்த சண்டையை நீங்க டீம் கோப்ளின் கிட்ட வைப்பீங்க. தள்ளி நில்லுங்க, உங்களாலலாம் என் கூட ஈடு கொடுக்க முடியாது. நான் லேட்டா வந்தாலும் கண்டிப்பா வந்துருவேன். ராயன், எனக்கு சொல்லாம நீங்க எப்படி அங்கிருந்து கிளம்புனீங்க? நாங்க எந்த பக்கம் போயிருக்கோம்னு உனக்கு ஒரு Toon hint கொடுத்து Network தானே வந்தோம். Hamilton.blogspot.in. உண்மைதான். சரி ஜேசன், அங்க பாரு. கோடா. நீ இவளை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா மிஸ்டர் கே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீயும் நல்லா இருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை நீங்க என் கூட தான் மோத போறீங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயம். Set up. Mega. களமிறங்கி தாக்குதல் பண்ணு கோடா. கடிமோ போ. அடிச்சு தம்சம் பண்ணு. ஜேசன், இவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ராயன், இந்த வழியா போலாம் ஜேசன். நீங்க எங்க தப்பிச்சோட பாக்குறீங்க? அதி பயங்கரமா இருக்கு. டீனா, நம்மளும் கிளம்புறீங்களா? கண்டிப்பா. எனக்காக சண்டை போடு. கிளம்புறங்க. மெக்கானிமோ போ. எனக்காக சண்டை போடு ஃபயான். மெக்கானிமோ போ. அவங்களுக்கு விடாது டொனாட்டோஸ், அழிச்சிடு. மெக்கானிமோ போ. தாக்குதல் ஆரம்பி.
என் அடையாளம் தெரியுதா ஃபயான்? நான் தான் ரயன். ஆமா, ஒரு சமயம் ஃபயன் உன்னோடது, ஆனா இப்போ என்னோடது. ஃபயான், நான் பேசுறது கேக்குதா? நீ யாரு? உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப என்ன சொல்ற? உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ற. அதிரடி தாக்குதல் பண்ணு. ஃபயன், களமிறங்க. என்னால முடியல, இதை சகிச்சுக்க முடியல. நகர முடியல.